ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். எப்போவுமே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்து நம்ம வச்சிடலாம். சட்னி செய்ய மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பிளேட்டில் வச்சுருக்கேன். இல்லை வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் 10 எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 1 இல்லாட்டி 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பில். இப்போ எல்லா பொருட்களையுமே ஒரு வானலில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் முதல்ல போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 இல்லை 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டுட்டு நீங்கள் காஞ்ச மிளகாவும் வரமிளகாய் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது எல்லாமே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எல்லா பொருட்களுமே வறுபட்டதுக்கப்புறமா கடைசியில் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நான் ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அதையும் வதக்கி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது வதக்கி வச்சுருந்த எல்லா பொருட்களும் ஆறிடுச்சு. அதையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா நைஸாக சட்னி நம்ம எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு நைஸாக சட்னி அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இந்த சட்னி தாளிச்சிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதை தாளித்து நம்ம சட்னியில் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.